ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ஃபுல்லாக வார் பற்றி தான். ஏன்னா இந்த வார்னால இப்போ நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம மார்க்கெட் இறங்கி தான் இருக்குது. அதை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கும் 299 பாயிண்ட் கிட்ட இறங்கியிருக்கு. சரி, இந்த வார் இப்போ கண்டினியூ ஆனால் என்ன இம்பேக்ட் இருக்கும், இல்லை முடிஞ்சா என்ன இம்பேக்ட் இருக்கும்? ஸோ இதை பற்றி தான் பேச போகிறோம். அருள்ராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இறங்கி தான் இருக்கு. நம்ம இப்போ தனியாக மார்க்கெட் ஏன் இறங்குச்சின்னு பேசுறதுக்கான இதுவே இல்லை. ஏன்னா எல்லாமே காரணம் வார் தான். ஸோ இப்போ இந்த வார் இப்போ இன்னும் எவ்வளோ நாள் கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்குது? கண்டினியூ ஆகிட்டே போச்சுன்னா இன்னும் நம்மளுக்கு என்னென்ன இம்பேக்ட் ஆக போகுது மார்க்கெட்டுக்கு? அப்படி இல்லை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா திருப்பி இப்படி இப்படி இறங்குறது எல்லாம் இப்படி ஏற ஆரம்பிச்சிருமா? எப்படி சார்? இப்ப இந்த வார பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஒரு புது டேர்ன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் ரீசெண்டா சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, we will end the war soon அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். இந்த போரை நாங்க சீக்கிரம் முடிவு கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு ஈரான் சொன்ன பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வார் எப்போ முடியுன்றதை நாங்க தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பதில சொல்லியிருக்கிறாங்க. இது எந்த மாதிரியான ஒரு போக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வார் இன்னும் எந்த அளவுக்கு பிரச்சனையை அதிக அளவுக்கு உண்டு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பிரச்சனையை உருவாக்குறதுக்கு ஈரான் இப்ப தங்களை தயார் பண்ணிட்டு இருக்காங்கன்றதை பாக்குறோம். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா இஸ்ரேல் ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த அளவுக்கு ஈரானுடைய முக்கியமான தளங்கள்லாம் தாக்க முடியுமோ எல்லாத்தையும் தாக்கிட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்ப தாக்குறதுக்கு இடம் இல்லை. நாங்க ஏர்ஃபோர்ஸ் அழிச்சிட்டோம், கப்பல் படை அழிச்சிட்டோம், அந்த மாதிரி அங்க ஐஆர்ஜிசி அவங்களுடைய ஹெட் குவார்டர் அழிச்சிட்டோம், அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அழிச்சிட்டோம். அதனால இப்போ அவங்களுக்கு டார்கெட் அடிக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒன்றும் இல்லை. இனிமேல் அடிச்சா சிவிலியன் டார்கெட், சிவிலியன் பீப்புள், சிவிலியனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதை அடிக்கணும். அது அவங்களுக்கு ரொம்ப கெட்ட பேரை உடனே ஏற்படுத்தி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாம அது ஃபயர் பேக். சப்போஸ் இஸ்ரேலோ அமெரிக்காவோ சேர்ந்து இங்க ஈரான்ல இருக்கக்கூடிய குடித்தண்ணீரை உருவாக்கக்கூடிய டீசாலினேஷன் பிளான்ட்னு சொல்லுவாங்க, கடல் நீரை குடிநீரா மாத்துறது, அதை அடிச்சாங்க அப்படின்னு சொன்னா பதிலுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க, இஸ்ரேல இருக்கக்கூடிய அவங்களுக்கு முக்கியமா ஒரு 3 பிளான்ட் இருக்காங்க, அதை அடிச்சாலும் அவங்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு பிரச்சனையாயிடும். அப்போ இப்ப இருக்கிற நிலைமையில பார்க்கும்போது ஈரான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வார்ல அவங்க அண்டர் கிரவுண்ட்ல தான் இருக்கிறாங்க. ஃபுல்லா அண்டர் கிரவுண்ட் சிட்டில இருந்து தான் ஃபுல்லா ஃபயர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது, இந்த ஹார்மோஸ், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் சொல்லக்கூடிய கச்சா எண்ணெய் வளைகுடா நாடுகள் போகக்கூடிய, அது 20% எண்ணெய் போகக்கூடிய அந்த தடத்தை நிறுத்தி வச்சிருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த வழியா போகக்கூடிய நிறைய டேங்கர்ஸ் அவங்க அடிக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இதனால என்ன ஆகுது இப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கே இப்ப இந்தியாவிலே பாத்தீங்கன்னா நமக்கு எல்பிஜி தட்டுப்பாடு இருக்கிறத பாக்குறீங்க, பெட்ரோல் பங்க்ல எல்லாம் கியூல நிக்கிறத பாக்குறீங்க. ஸோ இந்த பிரச்சனை அப்படின்றது இன்னும் வரக்கூடிய காலத்துல இமீடியட்டா நிக்குமா அப்படின்னு சொல்லும்போது இல்ல, இன்னும் இந்த பிரச்சனை கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி ஐஇஏ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப ஈரான் பண்ணிட்டு இருக்கிற இந்த வேலையினால இந்த பிரச்சனை, அதாவது இந்த ஆயில் பிரச்சனைன்றது உடனே முடிய போறது இல்லை. அட்லீஸ்ட் சில வாரங்கள் எடுக்கும், சமயத்துல சில மாதங்கள் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி விஷயம் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது, எல்லா நாடுகளிலுமே இந்த மாதிரியான ஒரு தினசரி உபயோகம் பண்ணக்கூடிய பெட்ரோல், டீசல், அப்புறம் எரிவாயு, இதெல்லாம் அவங்களுக்கு தட்டுப்பாடு வர வர என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் விலை உயரும். அப்கோர்ஸ் அதை தடுக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் ட்ரம்ப்பும் G7 கண்ட்ரிஸும் எடுத்துக்கிட்டு வராங்க. அவங்களோட ரிசர்வ்ஸை ரிலீஸ் பண்றதுக்கான ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதனாலதான் $119 ஒரு பேரல் போனது கொஞ்சம் இறங்கி 89 to 92 இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ இந்த நிலைமை இன்னும் அப்படியே நீடிச்சது அப்படின்னு சொல்லும் போது, இந்த வார் அப்படின்றது இன்னும் அதிகமான பொருளாதார பிரச்சனைகள், எக்கனாமிக்கல் பெயின் அப்படின்னு சொல்லுவோம், அதை உருவாக்கும். அதுதான் அவங்க நோக்கமாவும் இருக்கு. ஈரானுடைய நோக்கமும் அதுவாக தான் இருக்கு. ஸோ அதனால இந்த பிரச்சனை உலக மக்கள் எல்லாம் சேர்ந்து உணரணும், அமெரிக்கா பண்ண தப்புன்னு அந்த பக்கமா திரும்பணும் அப்படின்றதுக்காக வேலை பார்க்கறாங்க. சரி, அந்த வேலை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும்? ஏற்கனவே நம்ம 80% மேலான எண்ணெய் இறக்குமதி பண்றோம். அதுல குறிப்பா 50% எண்ணெய்ன்றது வளைகுடா நாடுகள்ல தான் வந்துட்டு இருக்கு. இப்ப இந்த தடுப்பு அப்படின்றது இமீடியட்டா நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி இருக்கு. இருந்தாலும் நம்முடைய அரசு என்ன சொல்றாங்க, இன்னும் 2-3 நாள் சகஜ நிலைமை வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் அவங்களுடைய முடிந்த அளவுக்கு உற்பத்தியை கூட்டி உள்நாட்டு தேவைக்கு அவங்க சப்ளை பண்றதுக்கு வேலை பார்க்கறதாவும் செய்திகள் வந்துட்டு இருக்கு. சரி, இதனால இது பிரச்சனை இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கதான் போகுதுன்னு நல்லா தெரியுது.
இன்னும் கொஞ்சம் எஃப்ஐஸோட விற்பனை தொடர்ந்தா இன்னும் ஒரு 800ல இருந்து 1200 பாயிண்ட்கள் விழுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறதா இப்ப இருக்கக்கூடிய நிலைமை. ஆனா டிஐஎஸ் தொடர்ந்து வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்மளுடைய நீண்டகால வளர்ச்சின்றது இன்னும் இன்டாக்டா தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள் அப்படின்றது தற்காலிகமான பிரச்சனைகளை தான் இப்போதைக்கு பார்க்கணும். அதனால பங்கு சந்தை பெருமளவு பாதிக்கப்படுமானா ஆம். இது நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிட்டே வந்திருக்கோம். குறுகிய கால முதலீட்டாளர்கள் அப்பப்போ நீங்க வந்து பங்கு பணமா மாத்துறது நல்லது. நீண்டகால முதலீட்டாளர்கள் கவலைப்பட வேணாம். இன்னும் 1.5-2 வருஷம் கம்முன்னு வச்சுக்கோங்க. நல்ல கம்பெனிஸ் எல்லாமே மீண்டும் பழைய இடத்துக்கு வரும். இந்த மாதிரி பிரச்சனைனால இறங்கக்கூடிய பங்கு சந்தை பிரச்சனை தீர்ந்து சகஜ நிலைக்கு வரும்போது வி ஷேப் ரெக்கவரின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி திரும்ப மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். சரி, சந்தை இப்படி இறங்கிட்டே இருக்கிறதுனால இப்போ பாதிக்கப்படக்கூடிய செக்டார்ஸ் அப்படின்னா ஏற்கனவே எல்லா செக்டாரும் நம்ம லைன் அப் பண்ண வேண்டியிருக்கும். அதுல குறிப்பா அப்படின்னு பார்க்கும்போது இந்த எண்ணெய் சம்பந்தப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த எண்ணெயை வாங்கி சுத்திகரிச்சு அதை விற்கக்கூடிய நிறுவனங்கள், அந்த மாதிரி ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எல்லாருக்கும் பிரச்சனை அப்படின்றத நம்ம பார்த்தோம். எண்ணெயினால வரக்கூடிய பை ப்ராடக்ட்ஸ் அதை மூலப்பொருளா உபயோகம் பண்ணக்கூடியவங்க, பெயிண்ட் இண்டஸ்ட்ரி, டயர் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரியான இவங்களுக்குலாம் பெரிய பிரச்சனை. அது மாதிரி ரப்பர் செப்பல் தயார் பண்ற அந்த நிறுவனங்களுக்கு எல்லாம் பிரச்சனை நம்ம பார்த்துட்டே வரோம். ஆனா இது நேரடியான பாதிப்பா சொன்னாலும் கூட கச்சா எண்ணெயுடைய விலை ஏற்றம் என்பது பணவீக்கத்தை அதிகப்படுத்தும். இப்ப பணவீக்கத்தை அதிகப்படுத்துவதன் மூலமாக யாரெல்லாம் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு நம்ம லைன் அப் பண்ணோம் அப்படின்னு சொன்னா வட்டி விகிதம் சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் பாதிக்கப்படுவாங்க. பணவீக்கம் கூடும்போது வட்டி விகித குறைப்புன்றதை தள்ளி வச்சிருவாங்க. அதுவே ஒரு பாதிப்பு தான். ஒருவேளை வட்டி விகிதம் உயர்த்தப்பட்டால் அது பங்கு சந்தை பெருமளவு இறக்கும். எந்தெந்த செக்டார் பாதிக்கும்? இமீடியட்டா பைனான்சியல் செக்டார்ஸ் பாதிக்கும், வங்கித்துறை பாதிக்கும். அதற்கு அடுத்து இப்ப லெப்ட் ரைட் சென்டர் அடி வாங்கிட்டு இருக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் செக்டார். ஸோ ஆட்டோமொபைல் செக்டாருக்கும் இந்த இன்ஃபிளேஷன் அப்படின்றது நேரடியாக தொடர்புடைய ஒரு விஷயமா நம்ம பார்க்கிறோம். ஸோ கச்சா எண்ணெயினுடைய இந்த தட்டுப்பாடுகள் ஆட்டோமொபைல் செக்டாருக்கு ஒரு பெரிய அடியாகவும் பார்க்கப்படுகிறது. அவங்க சேல்ஸ் உடனே பாதிக்கப்படலாம், லாபம் பாதிக்கப்படலாம் அப்படின்ற வகையில. சரி, வேற யாருக்கு இது உபயோகமா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இறங்குற மார்க்கெட்லயும் குறிப்பா சில நிறுவனங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கோல் இண்டியாலாம் லெஃப்ட் ரைட் சென்டர் மேல ஏறிக்கிட்டே இருக்கு. பிகாஸ் இப்போ ஆயிலுக்கு பதிலா எல்லாருமே ஈவன் கோலை தேட ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க ஹோட்டல்லாம் கூட என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, எங்களுக்கு வந்து கேஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, ஏதாவது நிலக்கரி மாதிரி ஏதாவது கிடைச்சதுனாக்கா அதை வச்சு கூட நாங்க ஓட்டிப்போம் அப்படின்ற மாதிரியான செய்திகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால கோல் இண்டியா மார்க்கெட் இறங்குது. கோல் இண்டியா லாஸ்ட் ஒரு 1 வீக் 10 டேஸா மடன்னு ஏறிட்டு இருக்கு. ஸோ 400 ரூபாயில இருந்த பங்கு 410 420 இருந்து எங்க போயிடுச்சு 470 நோக்கி போனதை பார்க்கும். அதே மாதிரி இந்த எனர்ஜி செக்டார்ல இருக்கக்கூடிய இன்னொரு நிறுவனம் பாத்தீங்கன்னா என்டிபிசி. இதுவுமே நம்ம ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது, இது நடக்கிற விஷயத்த கூட நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். என்டிபிசி நிறுவனம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் மடன்னு அது மேல ஏறிக்கிட்டே இருக்கிறத நம்ம பாக்குறோம். யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு எனர்ஜி ரிலேட்டடான கம்பெனிஸ் எல்லாமே இப்ப ஸ்ட்ராங்கா மாறிக்கிட்டு வர்றதை நம்ம பாக்குறோம். அதனால குறுகிய கால முதலீட்டாளர்கள்லாம் எந்த இடத்துல அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி எனர்ஜி செக்டார்ல எதுக்கெல்லாம் வந்து சாதகமான சூழல் இருக்கோ அதுக்கெல்லாம் இப்போதைக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமை இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதை குறுகிய கால முதலீட்டாளர்கள் கண் வச்சு பார்க்கலாம். மற்றபடி நீண்ட கால முதலீட்டாளர்கள் வந்து பொறுமை காக்க வேண்டும். இன்னும் ஒரு வருடம் 1.5 வருடம் மினிமம் பொறுமை காக்கணும். ஆனா ரெக்கவரி ஆகும்போது சூப்பரா ரெக்கவரி ஆகும். ஏன்னா இந்தியாவோட குரோத் ஸ்டோரி இன்னும் இன்டாக்டா தான் இருக்குதுன்றத மனசுல வச்சுக்கணும். ஓகே சார். ஸோ வாரோட இம்பேக்ட் என்னென்ன இதுக்கு ஆக போகுது அப்படின்றத சார் வந்து சொல்லிட்டாரு. பட் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக மார்க்கெட்டில் நடந்துக்கணும் அப்படின்றது தான் இது. சார் நம்மளோட அடுத்த கிளாஸஸ் பற்றியும் சொல்லுங்கள் சார். வர சண்டே அன்னைக்கு பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு. இது வந்து சந்தைக்கு புதிதாக வர்றவங்களுக்கானது. இதுல பாக்குற நண்பர்கள், தங்களுடைய உறவினர்கள், தங்களுடைய ஸ்கூல் காலேஜ் போற பிள்ளைங்க இவங்க எல்லாரையுமே கூட படிக்க வைக்கிறது. எவ்வளவு சீக்கிரம் அவங்க பங்கு சந்தை பற்றி முறையா கத்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில அதை செயல்படுத்துவதன் மூலமா பொருளாதார ரீதியா ஒரு மேம்படக்கூடிய நிலைமை உண்டு. ரெண்டாவது வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங். நிறைய பேர் வந்து இது எங்களுக்கு வேலை செய்யறோம் சார், அதனால எங்களுக்கு டே டைம் வச்சா வர முடியல, அதனால எங்களுக்கு வீக்கெண்ட் வைக்குன்னு சொன்னதுனால வீக்கெண்ட் ப்ரோக்ராமா இப்ப நம்ம அதை வச்சிருக்கிறோம். ஸோ இந்த வீக்கெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்றது வர சனிக்கிழமையில இருந்து ஈவினிங் 6:30 to 9:30 அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில சனி ஞாயிறுன்னு சொல்லக்கூடிய 4 வாரங்கள் இது நடக்குது. இதுல இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்போ வாங்குறாங்க விற்கிறாங்கன்றத நம்ம படிக்க போறோம். ஸோ இதை படிக்கிறதன் மூலமா ஒரு ஸ்கில்லை அவங்க கத்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட வாழ்நாள் பூராவும் இந்த ஸ்கில்லை ப்ராப்பரா பயன்படுத்தி பங்கு சந்தையில் சரியாக கையாண்டு முடிவெடுத்து தங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்திக் கொள்ள முடியும். ஓகே சார். ஸோ இந்த கிளாஸஸில் நீங்களும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இருக்க மார்க்கெட் சுச்சுவேஷனில் நானே எல்லாம் தெரியும் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு நினச்சி இருக்கிற அமௌண்ட்டையும் வந்து லாஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம்.
அதுக்கான ஒரு வாய்ப்பு தான் உங்களுக்கு இது. ஸோ அனுபவம் மிக்க அனுபவத்தோட இருக்கிறவங்க கிட்ட நம்ம கேட்டுக்கிறது தப்பே இல்ல. ஸோ அத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து முதலீடு பண்ணுங்க அப்படின்றது தான் நாங்க ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறது. நீங்க வாட்ஸ்அப்பும் பண்ணலாம், இல்ல கால் பண்ணியும் கேளுங்க. தேங்க் யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.